வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமசேகர கொலை பின்னணியில் நெருங்கிய நண்பர், சந்தேகம் வெளியிட்ட போலீசார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு, காரணமாகும் கருப்பு ஆடு. அஸ்வெசும 2ஆம் கட்டம், வங்கி கணக்குகளை திறக்காதவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். இஸ்புல்லாவுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது, கேள்வி எழுப்பிய தேரர். அரசாங்க வைத்தியசாலைகளில் பாரிய மருந்து பற்றாக்குறை. பாதாள உலக குழுவை ஒழிக்கும் போர்வையில் இப்படி செய்யாதீர்கள், நாமல் எச்சரிக்கை. பட்டப்படிப்பிற்காக சிறைக்கு செல்லும் கம்மன்பில. எதிர்க்கட்சி எம்பிக்களுக்காக சஜித்தின் கோரிக்கை. கிளிநொச்சியில் இராணுவத்தினர் வசமிருந்த காணி விடுவிப்பு. இலங்கை கடலில் மிதந்து வந்த திரவத்தால் பறிபோன உயிர்கள். பூசா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள மிதிகம ருவான் என்ற பாதாள உலக தலைவர் துபாயில் மறைந்திருக்கும் துபாய் லொக்கா என்ற பாதாள உலக குற்றவாளிக்கு வழங்கிய ஒப்பந்தத்தின் பேரில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2 மில்லியன் ரூபாய் ஒப்பந்த பணம் துபாயில் மறைந்திருக்கும் ரன் பாட்டியா என்ற போதைப்பொருள் கடத்தக்காரரால் இந்த கொலையை செய்த சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. வெலிகம பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தாரக நாணயக்காரவின் வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமும் மிதிகம ருவானின் உத்தரவின் பேரில் துபாய் லொக்காவினால் திட்டமிடப்பட்டமையும் தெரிய வந்துள்ளது. துபாய் லொக்கா மிதிகம ருவானின் பாதாள உலக கும்பலின் சிறந்த உதவியாளராக மாறிவிட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மிதிகம ருவானின் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பை துபாய் லொக்கா மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மிதிகம ருவானின் அறிவுறுத்தலின் பேரில் துபாய் லொக்கா தென் மாகாணத்தில் இடம்பெற்ற பல குற்றங்களுக்கு பின்னால் இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மிதிகம சூட்டி என்பவர் கொலைக்கு உத்தரவிட்டதாக ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் மிதிகம சூட்டி தற்போது ஓமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மிதிகம சூட்டி லசந்த விக்ரமசேகரவின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய வந்துள்ளது. மிதிகம ருவான் இந்த கொலையை செய்து அதற்கு மிதிகம சூட்டி மீது பழி சுமத்த திட்டமிட்டதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை பாதாள உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றொரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றொரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது. மற்றொரு குழுவை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முற்படுகிறது என்பதையே அதன் செயற்பாடு வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறு நடந்தால் அரசாங்கம் முடிந்துவிடும். எனவே பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. தமது பொறுப்பை மறந்து இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு எதிராக தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் பொறுப்பான உயர் பதவி வகிக்கும் குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரை இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தாம் உட்பட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூக ஊடகங்களுக்கு வழங்கியமை மற்றும் போலீசாரின் மிகவும் ரகசியமான உள்ளக கோவைகளை வெளித்தரப்புக்கு வழங்கியுள்ளமை தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்து போலீஸ் மா அதிபர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் என கூறப்படும் ஒருவருடன் இணைந்து போலீஸ் மா அதிபர் மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலலிதா தொடர்பில் போலி செய்திகளை உருவாக்கும் ஒலிப்பதிவொன்றையும் போலீஸ் மா அதிபர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக அறிய முடிகிறது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடமிருந்து குறித்த ஒலிப்பதிவில் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படும் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளரிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் நாரக்கல்லை பிரதேசத்தில் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் இருந்த இருவர் ஒருவகை திரவத்தை அருந்திய பின் ஏற்பட்ட சுகவீனத்தால் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இடத்தில் 4 இருந்ததோடு கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தல் ஒன்றில் இருந்த திரவத்தை அவர்கள் அருந்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. திரவத்தை அருந்திய பின் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் ஏனைய மூவரும் புத்தளம் வைத்தியசாலை கீழ் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மற்ற இருவரும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
சிறைக்கு சென்று வந்த அரசியல்வாதிகள் சிலர் பல்கலைக்கழகத்தில் பெற முடியாத கல்வியை சிறையில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கும் நிலையில் நானும் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளோமாவது எடுப்பதற்கு சிறை செல்லப் போவதாக பிவுத்திரைக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென் பகுதியை பிரதிநிதித்துவம் செய்யும் அமைச்சர் ஒருவர் என்னை சிறையில் அடைக்கும் வரை தான் நித்திரை கொள்ள மாட்டேன் என்று கூறினார். என்னிடம் சாட்சிகள் இல்லை, அதனால் அவர் பெயரை குறிப்பிடுவது நியாயமில்லை. நான் சாதாரண மனிதன் தானே. அவர் அமைச்சர் என்பதால் அவரின் நித்திரைக்காகவும் நான் சிறை செல்ல போகிறேன். எனக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். நான் அரசுக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கவில்லை. நான் தொழில்முறை சட்டத்தரணி என்பதால் எனக்கு நன்றாக தெரியும் குற்றம் செய்யவில்லை என்று. அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் சென்று என்னுடைய பக்க உண்மைகளை கூறி சிறை செல்வதை தவித்துக் கொள்வேன் என்று அவர் குறிப்பிட்டார். கானாவில் $2 மில்லியன் முதலிட முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கிழக்கில் தங்கமலை ஏதும் உருவாகியுள்ளதா என ஞானசார கேள்வி எழுப்பினார். இதேவேளை மேலும் அவர் தெரிவிக்கையில் மதவாதங்களை நிலைநாட்டுவதற்காகவும் அவர்களின் நோக்கங்களை செய்து கொள்வதற்காகவும் இலங்கைக்கு பாரிய தொகை பணங்கள் வந்துள்ளன. முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களை பிரிப்பதற்கு அவர்களின் ஊடாக செயற்பாடுகளை நாம் அறிவோம். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை பாரியது. ஹிஸ்புல்லாவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட குரோதங்கள் இல்லை. தாக்குதலுக்கான ஜஹ்ரான் எல்லாம் உருவாக்கியது கிழக்கில் தான். ஏராவூர் பகுதியில் சரியாக நீதிக்கு விருப்பமானவர்கள் மற்றும் அதை நடைமுறைப்படுத்துமாறு சில பள்ளிவாசல்களில் துண்டு பிரசுரங்கள் பிரயோகிக்கப்பட்டு கையொப்பம் பெறப்பட்டன. அதனால் அவர்களுக்கென்று தனியான பல்கலைக்கழகம் வழங்க முடியாது. அதை அரசு சுவீகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்க வைத்தியசாலைகளில் பாரிய மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தகவல் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசாங்க வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய மருந்துகள் 380 வரை பற்றாக்குறை நிலவி வருகிறது. அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மருத்துவ உபகரணங்களை வெளியில் கொள்வனவு செய்ய நேர்ந்துள்ளது. அத்துடன் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக அரசாங்க வைத்தியசாலைகளில் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாக நோயாளிகள் தனியார் நிலையங்களை நாட வேண்டி ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். அஸ்வெசும நலம்புரி உதவித் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அஸ்வெசும உதவித் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அஸ்வெசும நலம்புரி உதவித் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கிக் கணக்கை திறப்பதற்குரிய கடிதத்தை பெற்று மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கி அல்லது தங்களுக்கு வசதியான வங்கிக் கிளையில் வங்கிக் கணக்கை திறப்பதற்கான கடிதம் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வெசும நலன்புரி உதவித் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்புடைய வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் அறிவிப்பு மூலம் ஜகத் விதானவின் குடிமகன் என்ற முறையிலான சிறப்புரிமைகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறைமையிலான அவரின் சிறப்புரிமைகளும் மீறப்பட்டுள்ளன. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து போலீஸ் மா அதிபர் கவனம் செலுத்தி சகல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய போலீஸ் மா அதிபரின் சில நடவடிக்கைகள் பெரிதும் அரசியல் மயமாகி காணப்படுகிறது. சில விசாரணைகள் அரசியல் மற்றும் ஊடக காட்சிப்படுத்தல்களாக மாற்றப்பட்டுள்ளது. அரசின் பிரச்சார கட்டமைப்பின் ஒரு தரப்பாக போலீஸ் மாதிபர் மாறிவிட்டார் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் மூலம் திட்ட தெளிவாக தெரிகிறது. அச்சுறுத்தல் தொடர்பில் முறைப்பாட்டாளராக செயற்படும் போது அவரை குற்றவாளியாக அழைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாதுகாப்பு வழங்குவது அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டதா அல்லது பாதுகாப்பை வழங்கும் பெரும் பொறுப்பை அரசியல்வாதிகள் தங்களுடைய கைகளில் எடுத்துள்ளார்களா என்று கேள்வி எழுப்புகிறோம். ஜகத் விதானவின் பாதுகாப்பு தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருக்கிறோம். அரசு, போலீஸ் மாதிபர், சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் உள்ளிட்ட சகலரும் ஜகத் விதானவின் பாதுகாப்பு உறுதி செய்து அவரின் உயிரை பாதுகாக்க வேண்டும். 220 லட்சம் குடிமக்களுக்கு பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தவிசாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து போலீஸ் மாதிபர் கவனம் செலுத்தி சகல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் பரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்து தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணி நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணி விடுவிக்கப்பட்டதை அடுத்து விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட பிரதேச செயலாளர் எஸ். முரளிதரனிடம் மாவட்ட செயலகத்தில் வைத்து ராணுவத்தினர் கையளித்தனர். குறித்த நிகழ்வில் கண்டாவளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரனும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.